Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பணியேறும் தொழிலாளர்கள் சட்டத்திற்கு புறம்பாக தங்களின் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதாக கூறி மனு அளித்தனர். செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், செய்யாறு, வந்தவாசி மாவட்ட பல்வேறு பகுதிகளில் உரிய உரிமம் பெற்று பதநீர் இறக்கும் தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்து உடைமைகளை சேதப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பெரும்பாலான குடும்பங்கள் இந்த தொழிலை மட்டும் வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருவதால் பனை மரங்களிலிருந்து பதநீர் இறக்க அனுமதி தருமாறு கோரிக்கை விடுத்தனர். விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு பாரம்பரிய பானமான பதநீரை இறக்க அனுமதிக்காமல் டாஸ்மாக் கடைகளை திறந்து இளைஞர்களை சீரழித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கு. 27 மாநிலத்துல கல்லு உணவுப் பொருள் தான் சொல்றாங்க. ஆனா ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க போதை பொருள்னு சொல்றீங்க? உங்களால நாங்க 3 மாச குழந்தைக்கு கல்ல நாங்க உணவா கொடுக்க முடியும், உங்களால மதுவை கொடுக்க முடியுமா? இப்போ இதுக்கெல்லாத்தையும் நாங்க உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? நுங்குக்கு பர்மிஷன் வாங்கணுமா? நான் உங்ககிட்ட நுங்கு போதையாடுமா? அப்ப நீங்க நுங்கு வேணாம் சொல்லுங்க. நுங்கு ஏன் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றீங்க? கல்லா உடம்புக்கு நல்லது தானே. பனைமரத்துல இருந்து எல்லாமே உடம்புக்கு நல்லதுன்னா கல்லு மட்டும் எப்படி உங்களுக்கு போதை பொருளா மாறிடுது? எங்களுக்கு வாழ்வாரப்பே இதுதான். இதுக்காக நாங்க போராடிதான் தீரணும். எங்களுக்கு போராடினாதான் எங்களுக்கு வழி போறோம்னா நாங்க போராடி தானே தீர முடியும். ஏன் நீங்க பொய் வழக்கு போறீங்க? நாங்க கல் இறங்கினா கல் வழக்கு போடுங்க, நாங்க கல் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கல் வழக்கு போடுங்க, பொய் வழக்கு போடாதீங்க.